நான் கொடுத்த டைம் என்னோட முடிய போகுது. அசல் இந்த கையிலையும் வட்டி இந்த கையிலையும் எடுத்து வை. என்ன பாக்குற? உழைச்ச காசு தானே கேக்குறேன். ஆமா கிழிச்ச. அன்னைக்கு மீட்டிங்ல ரா பிச்சைக்கார மாதிரி லோ லோன்னு பாட்டு பாடி நாயா கொலைச்ச. நீ கேட்ட கேட்டு செய்யணும் வேற. ஆமா அது எப்படி? 100 அழுகின முட்டை, தக்காளி, 100 சோடா, பிஞ்ச செருப்பு. கமலாஷி, ஏற்கனவே நீ கொடுத்த வளையல் துருப்பிடிச்சு போய் சேட்டைக்கு வீட்டுக்கு முன்னாடி வந்து கலாட்டா பண்ணி எனக்கு என்னோட உயிர் நண்பன் மணிக்கோ மூக்கு வாயில ரத்தம். இதுக்கு ஒரு நாள் சமாளிச்சுக்க, நாளைக்கு பாக்கலாம். நாளைக்கு எதுக்கு, இப்பவே பாக்கலாமா? பைசா, டப்பு, துட்டு, மணி. நான் என் பாக்கெட்ல கை விடுறதா நினைச்சிட்டேன். பெரிய சொல்ல போச்சியா? இப்ப பணமா என்கிட்ட இல்லையா? இருந்த ஒரே ஒரு வயிறு முக்குத்தி அங்கே தோல்ச்சு போட்டேன். வயிறு முக்குத்தியா? புரிஞ்சிடல. சொல்லிதான் நானே தேடி இருப்பேன். எத்தனை பீட்ரூட், எத்தனை கேரட்? அதெல்லாம் தெரியாது. அதோட விலை 2000. 2000 ரூபாயா? 2 lakhs. மூக்குத்தி பூ மேல காத்து உட்காந்து பேசுதம்மா. ஒரு ஆஹா போடலாம்ல? அப்படி இல்லம்மா, ஒரு ஃபீலிங்கோட இங்கிருந்து வரணும். அது பாஞ்சாலம் குறைச்சு சின்ன சின்ன மூக்குத்தியா, வெள்ள கல்லு மூக்குத்தியா, கண்ணி பெண்ணே உன் ஒய்யாரம் கண்டு கண்ணை சிமிட்டுற மூக்குத்தியா. ஆக மாட்டேன். என்னையா பாட்டு ரொம்ப தூரம் போகுது, பார்வை ரொம்ப கிட்டக்க வருது. என்ன விஷயம்? புரிந்து கொண்டாயா? உன் பேச்சு என்னும் பின்ப வெள்ளத்திலே நீந்துவதற்காக சொல்லோடு ஓடி வந்த என்னை ஏமாற்றாரு. செப்பு தமிழரசி, செப்பு. தாவடியா கண்டது காதல? இல்லை தமிழரசி, இல்லை. காணாமலேயே காதல். யோ, சும்மா நெடு நெடுன்னு பனைமரம் மாதிரி வளர்ந்தா போறாதியா? ஆம்பளை கழகு வீரம், வீரன தாய ஒரு பொண்ணு விரும்புவா. நான் தெரியாம கேக்குறேன். இந்த மூக்குத்தி அதோட திருகாணி அளவுக்காவது உங்ககிட்ட வீரம் இருக்குதாயா? வீரமா அப்படின்னா? உனக்கு சொன்னா புரியாது. இந்த ஏரியா பிஸ்தா தொர வீடு தானா? தொர வீடு இதுதான். நீ சொல்ற பிஸ்தா முந்திரி எல்லாம் இல்ல. நீ யாரு? நான் யாருங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது தொர வீடு தானா? தொர வீடு இதுதான். அவன் என் புள்ளதான். தொர இருக்கா? நாவா? மரியாதை, மரியாதை. இந்த பாரு, நீ யாருங்கிறத சொல்லு. அதுக்கப்புறம் அவர் வீட்டுல இருக்கிறாரா இல்லையாங்கிறத நான் சொல்றேன். என்னையா யார் என்று கேட்கிறாய்? வங்க கடலோரம் சிங்கமென சங்க தமிழ் முழங்கும் தங்க தமிழ் மகள் இந்த தமிழரசி. ஓஹோ, ஏண்டி அந்த கவரிங் விளைவுக்காரி நீதானா? உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் பிள்ளைகிட்ட பித்தாள வளைவியை கொடுத்து அடகு வச்சு பணம் வாங்கி சொல்லிருப்ப. விஷயம் தெரிஞ்சு போச்சா? ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. என்னடி சின்ன தப்பு? பெரிய தப்பு தான் வச்சுக்கையா. எப்படி வச்சுக்கிறது? உன்னால எனக்கு என் பிள்ளைக்கும் இந்த இந்த ஏரியாவிலே எவ்வளவு பெரிய அவமானம் ஆயிடுச்சு. நாங்க என்னமோ பித்தாள வளைவியை கொண்டு போய் சேட்டு கடையில அடகு வச்சு அதுல என் புள்ள பிராந்தி வாங்கி குடிச்சு நடு ரோட்ல விழுந்து கிடந்த மாதிரி ஆயிடுச்சு. இனிமே என் பிள்ளைய தேடிக்கிட்டு மூக்குத்தி வளவி அருணா கொடின்னு வந்த நடக்கிறது வேற. கூப்பிடியா இல்ல உள்ள மாட்டுமா? போயிடுவியடி. விளையாடாத. மரியாதைய பணத்தை வாங்கிட்டு மூக்குத்தி திருப்பி கூட. தமிழே, எகிரி அடிச்சன்னா நீ தவளு. அவருதான் மூக்குத்திய வாங்கலன்னு சொல்றாருல. என் மகரு சொன்ன பேச்சு தவறவே மாட்டாரு. மரியாதையா இடத்த விட்டு நகரே. என்னடி ஆலாத்தி எடுத்து துப்புற? திருட்டு குடும்பமா இருக்கு. அசிங்கப்பம் மகளை யார பார்த்து நம்மளை பார்த்து திருட்டு குடும்பம்? அதுலமா ஒரு வயசுக்கு வர போற பொண்ணு, வயசுக்கு வந்த பொண்ணு நடு ரோட்ல நிக்க வச்சு திட்டுறது தப்புமா? பின்ன வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் வெத்தலை பாக்க வச்சு திட்டணுங்கிறியா? என்னடி
இத பாரு டி, என் மூப்பத்திய டி, திருப்பி குடுக்கல டி, நான் போலீஸ் வரைக்கும் டி, போக வேண்டிய டி, வரும் டி 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 டி. அடி போடி மகா போலீஸ், நாங்க பாக்காத போலீஸ். கூப்பிடுவோம் போலீஸ், இன்னைக்கு ரெண்டு ஒண்ணு பாத்துறேன். என்னடி ரேஞ்சில ஒண்ணு பாத்துருவேன். நான் பேச ஆரம்பிச்சேன் நீ சாலா கடையில சாப்பிடுறடி. பொம்பளைன்னு பாக்குறேன்டி. அடி போடி, நான் ஆம்பளைக்கே பயப்படுறதுல இப்ப பொம்பளைன்னு பாக்குறாள். என்னடி பண்ணுவேன்? நீ என்ன பண்ணுவ? எத்தனை தடவை அடிக்கிறது? ஆமா அடிப்பேன், இனிமே கடிப்பேன். என்னடி சொல்லுங்க? செடி கிழவி என்னைய கடிச்ச. இந்த மாதிரி ஒரு வீரமான தாய் இருக்கிற வரைக்கும் என் கற்புக்கு எந்த விதமான ஆபத்து வராது. சரிக்கா தடி மாடுங்களா? எங்க அந்த கிழவி? வாடி வெளியில. ஏய் கூப்பிடியா பாபாவ? கூப்பிடியா? கூப்பிடியா? அம்மா அவனை நோண்டாத, போய் மாட்ட நோண்டு அது சொல்லு. ஏயா அன்னைக்கு அந்த கிழவி என்கிட்ட என்ன லொல்ல பண்ணிச்சு. இப்ப யாருக்கு 10 பேர் வராங்க. இங்க என்ன நடக்க போகுதுப்பா? உங்க சொந்தக்காரங்களா? உங்களுக்கு இவ்வளவு சொந்தக்காரங்க கிடையாது. ஏண்டி இங்க வந்து ஒளிச்சிட்டு இருக்கியா? எங்க எம்எல்ஏ மேல நீங்க 3 பேருமா சேர்ந்து பெட்டிஷன் போட்டிருக்கீங்கல்ல? நான் தாண்டா போட்டப்ப என்ன செய்வேன்? என்ன செய்வேன் நான் கேக்குறேன். உங்க சண்டையில இங்க வச்சுக்காதீங்க, வெளிய வச்சுக்கீங்க. இவனையும் சேர்த்து ஏத்துறோம். அண்ணே இருங்க அண்ணே, எனக்கு அந்த பெட்டிஷனுக்கு சம்பந்தம் இல்லைண்ணே. நான் நேரா வர்றேன், எம்எல்ஏ பாக்குறேன். இந்த பொண்ணு அவர்கிட்ட போட்டு கொடுத்துட்டு ஒரு கிளாஸ் காப்பி வாங்கி சாப்பிட்டு சௌரியமா நடந்து வந்துட போறேன். அண்ணே அந்த எம்எல்ஏ இல்லைங்கண்ணே, அவர் வளர்க்கிற நாய் நல்லா இருக்குதுங்களா? அந்த நாய் நான் தானே வாங்கி கொடுத்தேன். நாய் வாங்கின போலாம். வாங்கடா, நீ மட்டும் தனியா உட்காந்து பேன் பார்க்க போறியா? வா, எம்எல்ஏ சொல்லி ஊமை பண்ணி கொடுத்து சேர்த்து விடுறேன். கையெழுத்து போட்டாலும் கொன்னுடுவானுங்க, போடலனாலும் பட்டினி போட்டே கொன்னுடுவானுங்க. டேய் சக்திவேலு, எங்க இருந்தாலும் வந்துடுடா சாமி, தாங்க முடியலடா. மிஸ்டர் சக்திவேல், உங்களுடைய சொத்துக்கள் அத்தனையும் உங்களுடைய தாய் 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 மாமன் பேரில் எழுதி வைக்க உங்களுக்கு உங்களுக்கு பரிபூரண சம்மதமா? 4000 ரூபா நான் உனக்கு தர்றேன். நீ என்ன காப்பாத்தி வெளிய கூட்டிக்கிட்டு போயிட்டீனா நான் ஜாலியா பறந்து போயிருவேன். படுபாவி, நீ அக்கா தங்கச்சியோட பிறக்கலைங்கிறதுக்காக இப்படி எல்லாம் கேட்க சொல்லுதா? புடவை கட்டிட்டு அவளை இறக்காரமா போச்சு அவனுக்கு. நான் எப்படி பேசுவேன், எப்படி ஆடுவேன், அது ஏன் இஷ்டம். ஏமா அப்படி அவர் என்னதான் கேட்டாரு? பின்ன என்ன சார், 4 வருஷமா இந்த கிழமை உன்னை வச்சுக்கிட்டு இருக்கான். நான் உனக்கு 4000 ரூபாய் தரேன், என் கூட ஒரு நாள் ஜாலியா இருக்கலாம் கேட்கிறேன் சார். அப்படியா கேட்டாரு? ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? ரவுண்டா 5000 சொல்லி இருக்கப்படாது. தம்பிதுரை, உங்க மருமகன வார்த்தை அளந்து பேச சொல்லுங்க. அவர் எங்கெங்க அளந்தாரு, எங்கெங்க பேசினாரு? நீங்க தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க ஒண்ணு கேட்டா அவர் ஒரு பதில் சொல்லிட்டு இருக்காரு. அவர் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு? ஐயோ தப்பா நினைக்காதீங்க, லண்டன்ல இருந்து இன்னைக்கு காலையில தான் வந்தாரு. பிரயாண கிளப்புல தன்னை மறந்து ஏதோ பேசிட்டாரு. இது சட்ட பிரச்சனை, இதுல எந்த சிக்கலும் வரக்கூடாது. அவர் சுய நினைவோட இருக்கும்போது சொல்லி அனுப்புங்க, நாங்க வர்றோம். வாமா. ஒரு நிமிஷம். ஏமா உண்மையாவே இந்த டபரா உங்களை 4 வருஷமா வச்சிருக்காரா? வெரி குட் வெரி குட். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். பையா போன அதா அதா யாருமே காணோம். என்னது சேவல் கத்துற மாதிரி இல்லையே. என்ன பண்ற நீ? என்னது? கோழி முட்டை. ஒரு கோழி இங்க உட்கார்ந்து இந்த முட்டையை வச்சுட்டு போச்சு, அதே மாதிரி நானே இங்க உட்கார்ந்து ஒரு முட்டை வைக்க போறேன். ராபிட், கோழி தான் முட்டை வைக்கும், மனுஷனால முட்டை வைக்க முடியாது. தெய்வ குத்தம், ஏன் ராபிட்க்கு இப்படி எல்லாம் ஆயிடுச்சு? அது எப்படி? இத்துணூண்டு கோழி முட்டை வைக்கும் போது இத்தா பெரிய மனுஷனால முட்டை வைக்க முடியாதா? ஐயோ, உனக்கு ஒண்ணுமே புரியலையா? எல்லாம் மறந்துட்ட. இத பாரியா, பொட்டை கோழி தான் முட்டை வைக்கும், சேவல் முட்டை வைக்காது. பொட்டை கோழியா? அப்படின்னா உனக்கு இது வேற புரிய வைக்கணுமா? இத பாரு, பொட்டை கோழின்னா பொண்ணு, அதாவது என்ன மாதிரி. சேவல்னா ஆணு, அதாவது ஒன்ன மாதிரி. ராபிட்,
பொட்டை கோழினா நீயா? அப்படின்னா நீ எனக்கு ஒரு முட்டை வச்சு கொடு, நான் சாப்பிடணும். ஐயோ, பொட்டை கோழிதான் முட்டை வைக்கும், பொட்டச்சி முட்டை வைக்க முடியாதுயா. நீ ஊமையாவே இருந்துக்கலாம். நீ தானே உன்னை பொட்டை கோழி மாதிரின்னு சொன்ன. ஆமா. இப்ப ஏன் என்ன ஏமாத்துற? எனக்கு ஒரு முட்டை வச்சு கொடு. ஐயோ, என்னையா நீ பொட்டை கோழியை நினைச்சாலும் முட்டை வைக்க முடியாதியா? அது சேவலோட கொஞ்ச நாள் பழகி ஒன்னா சேர்ந்து குடும்ப நடத்தினாதான் என் முட்டை வைக்க முடியும். நீ பொட்டை கோழி மாதிரி தானே? ஆமா. நான் சேவல் மாதிரி தானே? ஆமா. நாம 2 பேரும் ஒன்னா சேருவோம், நீ முட்டை வை. சரி. முட்டை வையே, முட்டை வையே, முட்டை வையே. ஐயோ, சேவல் கோழி இந்த மாதிரி பிராணிகள் ஒண்ணு சேர்ந்ததான் முட்டை வைக்க முடியும். 6 அறிவு படிச்ச ஆணும் பெண்ணும் ஒண்ணு சேர்ந்தா குழந்தை தான் பெத்துக்க முடியும். எங்கய்யா? அப்ப நான் நீ ஒண்ணு சேர்ந்தா குழந்தைதான் வைக்க முடியுமா? அப்ப ஒண்ணு சேரலாம். அப்ப ஒண்ணு சேரலாம். எப்படி ஒண்ணு சேர்றது? எப்படி ஒண்ணு சேர்றது? குழந்தை. என்ன யாரு இவ? குழந்தை குழந்தைன்னு பேசிட்டு இருக்க? ஐ கோழி. ஐ கோழி இல்லடா, ஐயர் மாமி, என் வைஃப் விஷாலம். இது என்னங்க இது? ஐயோ, முட்டை. இது யார் வச்சாங்க? அச்சடே, இது கூட தெரியலையே. முட்டைய பெட்ட கோழி தானடா வைக்கும், பார்த்தது இல்லையே. நான் சேவல் ஆம்பளை தானே? ஆமா. இவங்க கோழினா பொம்பளை தானே? கோழி. ஆமா. நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா குழந்தை வைக்க முடியுமா? எங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வைங்க, நாங்க குழந்தை வைக்கணும். நான் சேர்த்து வைக்கிறமா? என்னடா என்ன சொல்ற நீ? வாங்க 2 பேரும் போய் குழந்தை வைக்கணும். அவனுக்கு என்ன ப்ராப்ளமோ தெரியல, குழந்தை குழந்தைன்னு ஏங்குறான். புரிஞ்சு கொடுத்து, அவனுக்கு குழந்தை இல்லாத ஏக்கம் போல் இருக்கு. அம்பி, கவலைப்படாத, நான் ஏற்பாடு பண்றேன். இது கோழி இல்ல, மாமி. மாமி எல்லாம் தொடப்படாது, தெரியுமா? இது வர்றி, எதுக்கும் சத்து தள்ளியே நின்னுக்கோ. பொடி மாமியை பார்த்து குழந்தை வைக்க சொல்றானே, இந்த நேரத்தில் எனக்கு என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையே. கடவுளா பார்த்து கொடுத்தது, இதை வச்சு மேனேஜ் பண்ணிவிடலாம். என்னது இது? வடகம் பிழியறது. எப்படி புளியறது? இத இப்படி வச்சு 2 கையால நன்னா அமுக்குனா பிழியலாம். ஐயோ, அப்படி பார்க்காதடா, அவிட்டோ. இந்தடா குழந்தை கேட்டியே, வச்சுக்கோ. இது யார் வச்சது? எவனோ வச்சது, அதுக்கு நான் ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கேன். இதெல்லாம் ஒரு கேள்வியா? நான் எப்ப வைக்கிறது? நீ எப்ப வைக்கிறத? ஒரு காரியம் பண்ணு, இந்த போட்டோ பார்த்துட்டே ரோட்ல நட, பாழும் கிணறு வரும், அதுல வீடு கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் வச்சு விடலாம். கிணறு? கிணறு? கிணறு அங்கே போறேன், வழி எப்படி? என் ஜாதகம் சரியில்லை. ஐயோ, ஏன்டா இப்படி வேஷம் போட்டிருக்க? என்ன நீ போகலன்னா ஓடிடுவானா? நீ சும்மா இருப்பீமா? இவனை பத்தி எனக்கு தெரியும். கறிக்குழம்பு கொஞ்சம் சட்டியில ஊத்தி மூக்கிட்ட காட்டினா தம்புராவை 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு வீசி அடிக்க ஓடியாந்துருவான். கொஞ்சம் சும்மா இருங்க. இது பாருங்க, என் உயிரையே அவர் கொடுத்துட்டேன். நீங்க என் மேல அன்பு செலுத்துறது வீணா போச்சுன்னு தானே இந்த முடிவுக்கு வந்தீங்க? ஆமா, குடும்பத்துல குழம்பு வந்துட்டு போகுது. அப்படிலாம் ஒண்ணு இல்லையா. நான் வாழ்க்கையில கல்யாணம் பண்ணா சினிமால எல்லாம் நடிக்கிறாங்களே சிலுக்கு, அவங்கள கல்யாணம் பண்ணலாம்னு இருந்தேன். அவங்க எல்லாம் நம்மளுக்கு கிடைப்பாங்களா, அதனாலதான் சாமியார் ஆயிட்டேன். நான் வர்றேன். நான் தான் சிலுக்கு. நான் தினமும் ஷூட்டிங் போனது உங்க ஏரியா வழியாதான். அப்பெல்லாம் நீங்க சைக்கிள் செயினோட தெரியும் போது நீங்க பெரிய வீரன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிக்கிட்டா உங்களை தான் பண்ணிக்கிறதுங்கிற முடிவோட வந்திருக்கேன். ஓ, சைக்கிள் செயினுக்கு இப்படி ஒரு மரியாதையா? ஏன் ஆடுறீங்க? என்ன சொல்ல சொல்றீங்க? அட போதும், எழுந்திரி. தென்னை மரத்துக்கு முட்டு கொடுத்த மாதிரி எவ்வளவு நேரம் சாஞ்சிட்டு இருப்ப?
சிலுக்கு சுமிதா எனக்கு குழந்தையாளா வருவாங்கன்னு நான் கணவரை கூட எதிர்பார்க்கல துறை. இவங்க எனக்கு குழந்தையாளா வந்தது வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் துறை. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் மணி, என்ன துறை? தம்பி பொண்டாட்டி தங்கச்சி மாதிரி. அத மறந்துடாத. ஐ நோ. ஏங்க இந்த கால் ஷீட் எல்லாம் எப்படிங்க பாத்துக்கிறது? நான் பாக்குறேன் துறை. இந்தியாவுல எனக்கு இதை தவிர வேற வேலை என்ன இருக்கு? இவங்க சுடேவு போறாங்கன்னு வெய்ய, பின்னாலேயே நானும் போனேன்னா எனக்கு ஒரு புஷ்பு கௌதமி, ஆனா அவங்க 2 பேரும் கிடைக்கலன்னு வைய, அட்லீஸ்ட் ஒரு ஸ்ரீதேவியாவது கிடைக்க மாட்டாங்களா? நான் மேனேஜர் தான் கன்ஃபார்ம். கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? இப்பவே வச்சுக்கலாம். இதெல்லாம் தள்ளி போடக்கூடாது தெரியுமா? அந்த 2 மாலை எடு, இல்லன்னா 1.5 மாலை எடு.